எனக்கு தீபான்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல்ல எல்லா டீச்சர்ஸ்க்குமே தெரியும். அவள வந்து 6த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சரா போட்டிருந்தாங்க. என்ன 7த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சரா போட்டிருந்தாங்க. இதனாலேயே நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனாலேயே அவ என்ன தப்பு பண்ணாலும் விபி மேடம் 2 மாடி மேலே ஏறி வந்து என்ன திட்டிட்டு போவாங்க. "இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு இது லெசன் பிளான் நோட் வைக்கல தெரியுமா மிஸ்? இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் அட்டெண்டன்ஸ் வைக்கல தெரியுமா மிஸ்? இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா கொஞ்சம்?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போவாங்க. நான் பிரேக்ல கீழே இறங்கி போய் கேட்டேன், "ஏன்டி இப்படி பண்றேன்னு?" கேட்டேன். "எனக்கு இதெல்லாம் நடந்ததே தெரியாது. இப்படி ஒரு விஷயம் நடந்ததா?" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பா. சில நேரம் நான் பண்ண தப்புக்காண்டி நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேனா, இல்லை அவள் எதுவும் பண்ணி வச்சாலா அதுக்கு நான் திட்டு வாங்குறேன்னா தெரியாமலே கூட நான் திட்டு வாங்கிட்டு இருப்பேன். இந்த சுச்சுவேஷனில் 2 பேருமே ரிசைன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நான் என் ஹஸ்பண்ட் ட்ரான்ஸ்ஃபரால் ரிசைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவளுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருந்தாங்க. அதனால அவள் ரிசைன் பண்ணா. இதுக்குன்னு சொன்னாங்க தீபா மிஸ் ரிசைன் பண்ணுறதுனால தான் இந்த மிஸ் ரிசைன் பண்ணுறாங்க. இல்லை இந்த மிஸ் ரிசைன் பண்ணுறதுனால தான் தீபா மிஸ் ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ஆனால் அது அப்போல்லாம் நினைக்கும் போது பயமாக இருக்கும். என்னடி இப்படி சொல்கிறாங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நான் பயந்து புலம்பிக்கிட்டே இருப்பேன். டெய்லி அவளுக்கு ஃபோன் அடித்து புலம்புவேன். இப்போ நேற்று கால் பண்ண அதெல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருந்த ஒரு நல்ல மெமரிஸாக இருந்தது. தேங்க்யூ.